ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த காணொளி மூலமாய் எங்கள் சபையில் மாஸ்டர் விக்டர் ராஜாமணி அவர்கள் மூலமாய் நடந்து வருகிற பைபிள் ஸ்டடியினுடைய ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடந்த 30 வருஷங்களுக்கு மேலாக ஒவ்வொரு வருஷத்திலும் வருஷ கடைசி கூட்டங்கள், அடிக்கடி எங்களுடைய ஆராதனைகள், எல்லாவற்றுக்கும் மேலாய் பைபிள் ஸ்டடி மிக சிறப்பாய் நடத்தத்தக்கதான ஒரு தெய்வீக அபிஷேகத்தை பெற்றவர் தான் அப்போஸ்தலர் விக்டர் ராஜாமணி. தேசத்துக்கு வரும்போது ஒன்றுமில்லாமல் வந்தார். ஆனால் ஒரு தரிசனத்தோடு வந்தார். இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகம் எங்கிலும் கர்த்தருடைய வார்த்தையை வல்லமையாக அறிவித்தவருக்கு சாட்சியாய் வாழ்வு. ஜீவனையும் நான் அருமையாக எண்ணேன், கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நான் நிறைவேற்றுவேன் என்கிற பவுலின் தரிசனத்தோடு கூட இந்த நாட்டுக்கு வந்து எளிமையாக ஆரம்பிக்கப்பட்ட ஊழியத்திலிருந்து ஒரு சிறப்பான ஊழியத்தை செய்ய கர்த்தர் தம்முடைய தாசனுக்கு ஒத்தாசை பண்ணியிருக்கிறார். கடந்த 3 வாரங்கள் விசேஷமாய் தொடர்ந்து இங்கே வேத பாடம் நடத்தி வருகிறார். அதிலும் கடந்த 3 வாரமாய் உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு தலைப்பில் அவர் கொடுத்ததான வேத பாடம் சபையில் ஒரு பெரும் அசைவை ஏற்படுத்தி இருக்கிறது. வாழ்க்கையில் ஜனங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வேத வசனங்களில் இப்படியா இருக்கிறதுன்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக ஜனங்களை தூண்டி விட்டுருக்கிறது. இப்படிப்பட்டதான தரிசனத்தோடு ஊழித்து செய்கிறதான அப்போஸ்தலர் விக்டர் ராஜாமணி, அவருடைய துணைவியார் அனிதா, அவருடைய பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் அவர்கள் யூரோப்பாவில் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார்கள். யாரெல்லாம் அவரை எடுத்து பயன்படுத்தத்தக்கதான வாய்ப்புகள் உண்டோ, நீங்கள் அவர் அங்கே இருக்கிற காலங்களிலே பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். ஏனென்று கேட்டால், அவர் உங்கள் சபைக்கோ உங்கள் வீட்டுக்கோ வந்தால் நிச்சயமான ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்பதை எங்கள் கண்களால் கண்டிருக்கிறோம், எங்கள் காதுகளால் கேட்டிருக்கிறோம், நம்முடைய சபையின் வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறோம். இந்த தேவ மனுஷனுக்காக நாங்கள் வாரத்தோடு ஜெபிக்கிறோம். அவருடைய பிரயாணங்களை கர்த்தர் வாக்கி செய்வாராக. எங்கெங்கெல்லாம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெங்கெல்லாம் வந்து வார்த்தைகளை அருள அவர் எப்போதும் ஆயத்தத்தோடும் மாத்திரமல்ல, போக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு மாத்திரமல்ல, வசன ஆயத்தத்தோடு. அவர் நாவை திறந்தாலே வசனம் நதி போல பாய், வல்லமையாய் வெளிப்படும், உறுதியாய் வெளிப்படும். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஒரு அருமையான தேவதாசன். இவரை எங்களுக்கு நாங்கள் சொத்தாய் பெற்றிருக்கிறோம் என்று அறிந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய சொத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் நிச்சயமாய் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.